தேவனுக்கு மகிமை. ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்படுவது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரே சரீரத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வருகிறார் என்று பவுல் எழுதுகிறார். யூதர் கிரேக்கர் என்ற இடத்திலும் அடிமை சுயாதீனர் என்ற இடத்திலும் ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்படுகிறார்கள். இங்கு ஞானஸ்தானம் என்ற வார்த்தையும் பரிசுத்த ஆவின் அபிஷேகம் என்ற வார்த்தையும் குறிப்பிடத்தக்கது. ஞானஸ்தானம் நம்மை ஒப்புரவாக்கக்கூடிய அனுபவத்திலும் பரிசுத்த ஆவி நம்மை ஒன்றாக்கக்கூடிய இடத்திலும் செயல்படுகிறது. பெந்தைக்கோஸ்தே நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கி அனைவரையும் ஒன்றாக்கினார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்பட வேண்டும் என்பதே இந்த திருவசனத்தின் விளக்கம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களிலே ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும் ஒப்புரவாகுதலின் உபதேசத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எபேசியர் 2:14 2 கூட்டத்தார் ஒப்புரவாக்கப்படுகிறார்கள். அவர்கள் யூதர்கள், புறஜாதிகள். இருவருக்கும் நடுவே பகை என்ற தடுப்புச் சுவர் இருப்பதாக பவுல் எழுதுகிறார். இயேசு நம்முடைய சமாதான காரணராகி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையே அவர் மேல் வந்ததினால் அந்த பகை என்ற தடுப்புச் சுவர் உடைக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பின் 15ஆம் வசனத்திலே நம்மை புதிய மனிதனாக அவர் சிருஷ்டிக்கிறார். இப்படி சமாதானம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களில் பழைய மனிதனை களைந்து போட்டு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுகிறோம். 11ஆம் வசனத்திலே கிரேக்கர் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்படுகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பகையை சிலுவையினாலே கொன்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. பகை என்கிற தடுப்புச் சுவருக்கு உயிர் இல்லை. இங்கு பகை ஒரு துஷ்ட மிருகத்தைப் போல காட்சியளிக்கிறது. அதை நாம் கொல்ல வேண்டும். பகை என்ற நடுச்சுவர் என்பது பகையாளியாகவே இருப்பதை காட்டும். பகை என்ற துஷ்ட மிருகம் என்பது அதற்கு உயிர் இருக்கிறது, அது நம்மோடு போராடுகிறது. காயினுக்குள் இருக்கிற பகை ஆபேலோடு போராடுகிறது. சவுலுக்குள் இருக்கிற பகை தாவீதோடு போராடுகிறது. ஏசாவுக்குள் இருக்கிற பகை ஒரு நடுச்சுவரை போல் இருந்தாலும் ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்திலே அந்த பகை நீக்கப்பட்டு ஒப்புரவாக்கப்படுகிறது. பகை எந்த நிலையில் இருந்தாலும் அது அழிக்கப்பட வேண்டும். நாம் ஒப்புரவாக்கப்பட்டு ஒன்றாக்கப்பட வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே யூதர்கள் தேவனுக்கு சமீபமாய் இருக்கிறார்கள், புறஜாதிகள் தேவனுக்கு தூரமாய் இருக்கிறார்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே முன்னே தூரமாயிருந்த நீங்கள் என்று பவுல் எழுதுகிறார். எபேசியர் 2:17 தூரமாயிருந்தவர்களும் சமீபமாயிருந்தவர்களும் ஒப்புரவாக்கப்படுகிறார்கள். 18ஆம் வசனத்திலே ஒரே ஆவியினாலே இருதரத்தாரும் பிதாவினிடத்திலே சேருகிறோம் என்று பவுல் எழுதுகிறார். இதைத்தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஞானஸ்தானத்திலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியிலே நாம் ஒன்றாக்கப்படுகிறோம் என்று காணுகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனங்கள் முடிய ஒரே நகரம் என்றும் ஒரே வீடு என்றும் ஒரே மாளிகை என்றும் ஒரே ஆலயம் என்றும் ஒரே வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படுகிறோம் என்று பவுல் எழுதுகிறார். அவயங்கள் பல, ஆனால் சரீரம் ஒன்றே. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவயங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். 1 கொரிந்தியர்
12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். சரீரத்தில் இருக்கிற பல அவயங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி செயல்படுகிறது இல்லை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவயங்கள் அனைத்தும் ஒன்றாக பாடுபடுவதும் ஒன்றாக மகிழ்வதும் என்ற இடத்தில் காட்சியளிக்கிறது. இந்த உண்மைகளையே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று பவுல் எழுதுகிறார். எனவே பகை என்ற தடுப்புச் சுவரும் உயிருள்ள துஷ்ட மிருகமோ இல்லாமல் ஆக்கப்பட்டு நாம் ஒன்றாக்கப்பட்டு ஒப்புரவாக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.